மீனராசி மீனராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரார் தசாபுத்தி ரீதியாக. ஏன்னா தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள், யோக தசைகள் நடந்துச்சுனாக்கா யோக பலன்கள். மீனராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, அதேமாரி நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கிறவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்கனாக்கா தசாபுத்தி. அவங்களுக்கு அந்த தசை அப்படிங்கிறது யோக தசையாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ தெரியாது. இந்த ஜென்ம சனி முடியும் போது வேலை போகும், அப்படி இல்லைனாக்கா ஏழரை சனி முடியும் போது வேலையில் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அது மாதிரி வரும். ஆனால் எதுக்குமே நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஏழரை சனி நடக்குது, அதாவது மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குது, இப்படி கஷ்டத்தை கொடுக்குது, அப்படி கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய பேர் கதறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நமக்கு மட்டும் நல்லாவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சாதாரணமாக போயிடக்கூடாது. நல்லா இருக்கிறவங்க, அதாவது மீனராசியில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் எப்படி ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 4 கூடைய கிரகம் நல்லா இருந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய நல்லா இருந்துச்சுனாக்கா தொழில் வேலை வாய்ப்பில் கை வைக்காது. நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா, எம்ப்ளாயி உங்களுக்கு நல்லாவே இருக்கும், வேலை நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறீங்களா, தொழிலும் நல்லபடியாக போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனால் அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு தொழில் மட்டும் இல்லை வாழ்க்கை. இது தவிர குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. கணவன் மனைவி, குழந்தை பாக்கியம், இல்லை பசங்க குழந்தைகள் இருக்கிறாங்க, வாரிசுகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை வைக்கும் இந்த சனி பகவான். அது மட்டும் போயிட்டுருக்குங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குன்னா நல்லபடியாக போகும். ஆனால் தசா நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்கணும். தசா நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ஜென்ம சனியில் ஒன்றும் பண்ணாது, நல்லாவே இருக்கும். இப்போ ராசிக்கு 4ல் குரு, இது நல்லா இருக்குது. அதாவது 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. அவர் 10ஆம் அதிபதியாக வராரு. 10ஆம் இடத்துல அவரோட பார்வை சிறப்பு. இது எல்லாமே தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்ம சனியிலும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லை, அப்போ வேலை பாதிப்பு வரும், வேலையில் பிரச்சனை வரும். வேலையில் பிரச்சனை வருதோ இல்லையோ, பிரச்சனை வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது என்ன வேலை போகுமா போவாதா, நிறைய பேருக்கு வேலையை விட்டு தூக்குவாங்களா, வேலையில் கை வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்துனே இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கையில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எனக்கு வேலை ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஆகாது. வேலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை பிரச்சனை வராது. ஏன்னா ஆவணி மாதத்தில் குரு நல்லா இருக்குது உங்களுக்கு. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். எதிரிகள் இல்லை, எதிரிகள் பயம் எதுவும் இருக்காது, மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது. உங்களை போட்டு கொடுக்குறவங்க, வேலையில் போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்போ வேலை விட்டு போயிடுவாங்க அவங்களாம். உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்களோ அந்த எதிர்ப்புகள் இந்த நேரங்களில் எதிர்பார்க்க முடியாது. கடன் சுமை குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன வயசுக்கு என்ன தசை நடக்குது, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னாக்கா இது ராசி பலன். நீங்கள் சேனலுக்குள்ளே போனீங்கனாக்கா தசாபுத்தி பலன்கள் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மட்டுமே ஒரு 7 வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மீனராசிக்கு மட்டுமே 7 வீடியோ போட்டிருக்கேன். என்னன்னாக்கா புதன் தசையில் ஆரம்பித்து புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், இப்போ ராகு பண்ணி போடணும். ராகு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை பாருங்கள். உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ, உங்களுடைய இப்போ என்ன தசை நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும். ஓ இதுதான் நடக்குதா, இதனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் தசாபுத்தி பலன்கள் நான் தனியாக போட்டிருக்கேன். இது ராசி பலன்கள். ராசி பலனில் ஏன்னா தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நேரில் நான் மீனராசி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களை பார்த்தோன்னே இது இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது 10% தான். அதுதான் ராசி பலன் சொல்கிறது. ஆனால் உங்கள் வீட்டில் போய் பார்த்தா தான் இங்கே என்னென்னலாம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, எப்பப்பெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பீங்க, எப்பப்பெல்லாம் வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கோம், எப்பப்பெல்லாம் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, எப்போ உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கோம், எப்போ கல்யாணம் ஆகிருக்கும், பசங்க எத்தனை அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு போடாதான் தெரியும். அது மாதிரி தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள அது என்ன அமைப்பில் இருக்கோ,
நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த கடந்து வந்த பாதையில் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வயசுக்கும் எந்தெந்த மாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரே இடத்துல ஒரே மாதிரியே இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒவ்வொரு கேரக்டரேஷன் மாறும். ஒவ்வொரு இடம் கூட மாறலாம். வேலை வாய்ப்பு மாறலாம். ஒரு சில பேர் 20 வருஷமா ஒரே வேலையில் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி மாறிட்டே வந்திருப்பாங்க. இது எல்லாமே தசாபுத்தியை பார்த்து சொல்லக்கூடிய சொல். இது வந்து ராசி பலன். இந்த ராசி இந்த கோச்சாரத்துல ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாசத்துல கிரக நிலவரங்கள் இப்படி இருக்குங்க, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கலாம். மீன ராசியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது தசை, சுக்கிர தசைலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். சுக்கிர தசைங்கிறது இந்த மீனராசிக்கு நன்மை செய்யாது, அஷ்டமாதிபதி தசை. இந்த அஷ்டமாதிபதி தசையில இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 20 வருடமும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 20 வருஷம் தசாபுத்தி சுக்கிரன்னாக்கா என்ன இது 8ஆம் அதிபதி தசை எப்படி நல்லது செய்யும் அப்படின்னாக்கா, ஆட்சி பெற்றிருந்தால் இடையில ஒரு 7.5 சனி வந்துச்சுனாக்கா அது பஞ்சாயத்து வச்சிரும் டோட்டலா. ஏன்னா என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கும் இந்த சனி பகவான். இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தொழிலில் வந்து இப்படி ஒரு வளர்ச்சி வரும்னு சொல்ல முடியாது. அது சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் இந்த கிரக நிலவரங்களை பார்த்தோம்னால் இந்த மீனராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். வேலையில் ஒரு சில ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்காம இருந்தால் கிடைக்கும். கேட்டாக்கா தடை தாமதங்கள் உண்டு. உடனே ரிஜெக்ட் பண்ணுறவங்க, இல்லை இப்போ எதிர்பார்க்க முடியாது, ப்ரொமோஷன்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது. அப்போ கேட்காம இருக்கணுமா? எப்படிங்க நான் கேட்காம இருக்க முடியும்? நான் 10 வருஷமா இருக்கிறேன், ஒரு 5 வருஷமா இருக்கிறேன், இல்லை வந்து 6 மாசமா எனக்கு சம்பளம் ஏற்றலை, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படின்னாக்கா, கேட்காம இருங்க, அவ்வளோதான். கேட்டால் கிடைக்காது, நல்லா உங்களுக்கு கண் கூட தெரியுதுன்னாக்கா கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்டு வந்து மனசாபம் தான் வரும். அப்போ கேட்காம இருங்க. கேட்காம இருந்தால் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவங்களுக்கு, இந்த நபர் வந்து இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுன்னு வராரு, இவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கம்பெனியில் தெரியும், அவங்களுக்கா தெரியும். இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க எப்படியாவது எடுத்துன்னு போய் உங்களை அந்த இடத்துல சேர்த்துருவாங்க. இன்னொன்று, நீங்கள் கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த ஜென்ம சனியில். இது வந்து வேலை சார்ந்து, தொழில், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது கூட சுப கடன்கள் தான். இந்த எம்ப்ளாயாக இருக்கிறீங்களே அவங்களாம் கொஞ்சம் சுப கடன்களை கொஞ்சம் ஏற்றிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக, அது மாதிரி ஏதோ வண்டி வாகன சேர்க்கை, எதுக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. இவங்க வந்து ஒரு பிளானிங் பண்ணலாம் இந்த டைம். ஆனால் பணம் மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுருக்காதீங்க. பணம் இருந்துச்சுனாக்கா அது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க. ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல போகும்போது ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இந்த ஜென்ம சனியில் நிறைய வந்து சேல்ஸ் ஆகாது, இழுபறியாகவே இருக்கும். நல்ல இடமா இருக்கும், விற்காது. இது வரைக்கும் நல்லா விற்றுனே வந்திருப்பா, இப்போல்லாம் வந்து விற்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா? இந்த மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப மோசமான ஒரு அமௌண்ட்டு கொடுத்துடாதீங்க. இருந்தாலும் இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் நல்லபடியாக விற்றுரும். அதாவது நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, பொருள் விற்கலை, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக போகும், கணிசமாக போகும். ரொம்ப கையை கடிக்காது, அதாவது கஷ்டத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. அது மாதிரி தான் இருக்கும் இந்த கிரக நிலவரங்கள். இதில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய காலம். வீட்டில் அடிக்கடி வந்து கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ள பொறுத்து போகிறது நல்லது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க, நான் அதை பற்றி பேசவே இல்லை ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன் திருமணத்துக்கு பற்றி பேசலை அப்படின்னாக்கா, 4ஆம் இடத்துல குரு இருக்க திருமணம் பண்ணலாம் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜென்ம சனியில் வந்து அது கண்கட்டி வித்தை தான். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. வயசாகுது அப்படின்ட்டு கூட நீங்கள் ஒரு சில பேர் வந்து அவசரப்படலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறதா வேணாமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. மெயினாக ஜென்ம சனியில் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு சில பேர் கொடுத்துரும், லவ் மேரேஜ் எல்லாம் கொடுக்கும். லவ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அந்த இளம் வயது காலகட்டத்தில். அதாவது 20, 24 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். இது கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு தசாபுத்தி படி உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ஜென்ம சனியில் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் இந்த சனி பகவானுடைய நிலவரம், மற்றபடி கிரக கோள்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்குமா, எது மாதிரியான பலன்களை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா தசாபுத்தி பலன்கள் நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும்
ஒவ்வொரு தசைக்கும் நான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 65 வீடியோ 70 வீடியோக்குள்ளே வரும். அதாவது ஒரு பார்ட் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, அந்த தசையை நான் வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம். நன்றி.